மியூசிக் மேக்கர்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து இப்போ குச்சி சக்கிவான கதை சொல்ல போகிறேன் காய்ஸ். ஜப்பானில் வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது. சாமுராய் வந்து ஒரு போரில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்போ குச்சி சக்கிவானான்னு ஜப்பான்லேயே ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வேணும்னு கேட்குறாரு. அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அந்த பொண்ணை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அந்த சாமுராய் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு போர் போகணும் வேறு ஊரில். அவர் கவலைப்படுறாரு இவங்களை எப்படி விட்டு போகலான்னு. எதுக்குன்னா குச்சி சக்கிவானா ரொம்ப அழகாக இருக்காங்களே, அவங்க அடிக்கடி எல்லார்கிட்டையும் போய் ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. நான் அழகாக இருக்கேன்ல அப்படின்னு. அதனாலே எல்லா பசங்களுக்கும் அவங்க மேலே ஒரு கண் இருக்குது. அதனால பாதி மனசோட அவர் அந்த போருக்கு போகிறாரு. போயிட்டுல நிறைய மாதம் ஆயிடுச்சு. அவர் அந்த ஊரில் என்ன பண்ணார் தெரியுமா, அங்கே ஒரு கல்யாணம் பண்ணார். அது குச்சி சக்கிவானாக்கு தெரிய வருது. அவங்க என்ன பண்ணாங்கன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அந்த சாமுராய்க்கு கொஞ்சம் மாதம் கழிச்சு ஞாபகம் வருது. நம்ம குச்சி சக்கிவானான்னு ஒரு பொண்ணை வந்து ஜப்பானில் கல்யாணம் பண்ணால பார்க்க போகலாம் அப்படின்னு. அந்த சாமுராயோட ஃப்ரெண்டு வந்து அப்பயே சொன்னார், நீ அங்கே போனால் அப்செட் ஆகிடுவாடா அப்படின்னு. ஆனால் அதை கேட்காம சாமுராய் வந்து போயிட்டாரா. குச்சி சக்கிவானா அங்கே வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அப்போ சாமுராய் வந்து குச்சி சக்கிவானா கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ அந்த சாமுராய் வந்து எதுக்கு இப்படி பண்ணான்னு குச்சி சக்கிவானாவை கேட்குறாரு. குச்சி சக்கிவானால நீ மட்டும் அங்கே வேற ஒரு ஊரில் போய் ஒரு கல்யாணம் பண்ணிப்ப, நீ வருவியான்னு எனக்கு எப்படி தெரியும், அதனால தான் நான் இங்கே ஒரு கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்னு குச்சி சக்கிவானா சொன்னாங்க. அதுக்கு சாமுராய் கோவமாயி, இவ அழகாக இருக்கிறதுனால தானே இவ்வளோ திமிராக இருக்கா, இவ அழகு இல்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டுல உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்க. இது மாதிரி ஒரு சிசர் எடுத்து இங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டு காது வரைக்கும் கிழிச்சிட்டார் அப்படியே. ஆனால் கூட குச்சி சக்கிவானாக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. ஆனால் கூட அவங்களுக்கு வலிலாம் பெருசாக தரல. அவங்க அழகு போயிடுச்சான்னு தான் ஃபஸ்ட்டு கண்ணாடி முன்னாடி போய் பார்க்குறாங்க. அப்புறம் அங்கே பயங்கரமான பெயினோட இறந்துடுறாங்க. ஜப்பானில் ஒரு கல்ச்சர் இருக்குது. நிறைவேறாத ஆசையோடு இறந்து போனாங்கன்னா அவங்க எவ்வளோ நாள் வேணால் ஆத்மாவாக இருக்கலாம். இது இன்னும் ஜப்பானில் நம்பப்படுது. அப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த சாமுராய் கூட இறந்து போகிறான். என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எல்லாமே நம்ம குச்சி சக்கிவானாவோட வேலை தான். இந்த கதைனால்தான் குச்சி சக்கிவானா எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. இன்னும் நிறைய பேர் குச்சி சக்கிவானாவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையான்னு தரல. அதனால தான் நைட்டு பசங்க ரோட்டில் நடந்து போகவே பயப்படுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டு வந்து அவங்கக்கிட்ட அழகாக இருக்குண்ணா அப்படின்னு கேட்டுச்சுன்னா அந்த பசங்களோட கதை அவள் தான். அழகாக இருக்குன்னு சொன்னாலும் சாவடிச்சிரும், அழகாக இல்லைன்னு சொன்னாலும் சாவடிச்சிரும். அதுக்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. இதனால்தான் எந்த பையனுமே அவன் லவ் பண்ணுற பொண்ணை வந்துல ஏமாற்றிட்டு போக மாட்டான். எதுக்குன்னா குச்சி சக்கிவானா வந்து சாவடிச்சிடும் ஏமாத்தினா. உங்களுக்கு ஒன்று சொல்லவே மறந்துட்டேன். ஜப்பானீஸில் குச்சின்னா கிழிஞ்சது, சாக்கினா வாயி, ஓனானா பொண்ணு. அதுக்கு தான் குச்சி சக்கிவானான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கூகுள்லேயே போட்டு பாருங்கள். குச்சி சக்கிவானான்னு ஒரு படமே வந்திருக்கு. அது வந்து கட்டுக்கதையே இல்லை நிஜமான கதையான்னு எனக்கு தரல. பாய் காய்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் காய்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.